தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இரவு 10 மணி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம். இன்றும் நாளையும் டெல்டா உள்ளிட்ட 10 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கூடியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இரவு 10 மணி வரையிலுமான நேரங்கள்ல நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இதே நேரங்கள்ல திருச்சி, மயிலாடுதுறை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரையிலுமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய இந்த முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு 10 மணி வரையிலும் இந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு நீடிக்கும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா நமக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் நிலவுவதன் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், இது டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது இன்று கனமழை என்ற அளவில் நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது இரவு 10 மணி வரையிலும் இந்த 13 மாவட்டங்கள்ல மழை தொடரும் என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க.